நெக்ஸ்ட்டு ரோஸ் ஃப்ளவர் டிசைனுக்கு ஸோ நான் இதுலேயுமே உங்களுக்கு 3 ஃப்ளவர்ஸ் வச்சு தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்கிறேன், குட்டி ஸ்பைரலாக கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு இதுக்கு மேலே நான் ரோஸ் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் இப்படி ஒரு பெட்டல் மாதிரி கொடுத்துட்டு இதில் இருந்து இப்படி கவர் ஆகி வர மாதிரி நான் ஒவ்வொரு பெட்டல்ஸும் போட்டுக்க போகிறேன். ஓகேங்களா? அதாவது ஒரு இதிலேருந்து ஜாயிண்ட் ஆகி நெக்ஸ்ட் பெட்டல் வர மாதிரி இருக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கிட்ட இருந்து கூட இப்படி கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி 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 நம்ம நிறைய பெட்டல்ஸ் போட்டுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளவர்ஸ் டிசைனில் போட்டோம்ல, ஸோ அதே மாதிரி தான். நீங்கள் பெருசு பெருசாக போடலாம், இல்லை சின்னதுலேருந்து பெருசுக்கு வர மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளோரல் டிசைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவுட்டர் நல்லா இந்த டிசைன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அவுட்டர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை திக் பண்ணி விடணும். அது நீங்கள் போடுற டிசைன் பொறுத்து இருக்குது. நான் போடும் போதே இதில் கொஞ்சம் பட்டையாக விழுகிறதுனால நான் திரும்பி டார்க்கன் பண்ணலை, போடும் போதே அதை கொஞ்சம் திக்கராக போட்டுட்டேன் அவுட்டர் லைனை. பட் இந்த டிசைனில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு திரும்ப இங்கேருந்து ஒரு பெட்டல் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இப்போது திரும்ப ஒரு 2 ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃப்ளவரில் கொஞ்சம் மேலே தள்ளி இந்த இடத்துல நான் ஸ்பைரல் கொடுத்துக்க போகிறேன். கொடுத்துட்டு அகெயின் இதுலேயும் அதே மாதிரி, அதாவது ஹாஃப் ஃப்ளவர் வர மாதிரி இதில் நான் பெட்டல்ஸ் போட்டுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அகெயின் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, அகெயின் ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் ஃப்ளவருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போது இந்த இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 3 லீவ்ஸ் வர மாதிரி கொடுத்துக்க போகிறோம். ஆனால் அதில் கொடுத்த மாதிரி நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறது கிடையாது.
ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இப்படி ஒரு லீவ்ஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகேவா? திரும்ப இங்கேருந்து இப்படி ஒரு லீவ்ஸ். இப்போ நடுவில் இருந்து அகைன் ஒரு லீஃப் இந்த மாதிரி கொடுத்துட்டு உள்ள ஒரு லைன் போட்டுக்க போகிறோம். அகைன் இங்கே அதே மாதிரி 2 பக்கம் லீவ்ஸ் போட்டுக்க போகிறோம். ஓகேவா? போட்டுட்டு சென்டரில் ஒரு லீஃப் உள்ள லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். திரும்ப அதே மாதிரி இங்கேயும் லீவ்ஸ் போட்டுக்க போகிறோம். ரெண்டு பக்கமும் லீவ்ஸ் கொடுத்துட்டு இங்கேயும் நான் லீவ்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுக்குள்ள லைன்ஸ் போட்டுட்டோமா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசைனோட ஃபுல் அவுட்டர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாமே நம்ம திக் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக போல்ட் பண்ணிக்கிறேன். தெரியுதா? இந்த அவுட்டர் லைன் ஃபுல்லாமே நான் போல்ட் பண்ணிக்கிட்டேன். இது எதுக்குன்னா, இந்த டிசைன் நல்லா எக்ஸ்போஸ் ஆகி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்படி போல்ட் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டுறோம் அவுட்டர் லேயரை. நீங்கள் லோட்டஸ் டிசைன் வச்சு போடுறதா இருந்தாலும் இதே மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா? ஸோ நான் நெக்ஸ்ட் டிசைனுக்கு ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நான் கீழே இறக்கி இந்த டிசைன் போடுறேன். இல்லைன்னா இந்த இடத்துல போடவா? உங்களுக்கு தெரியுமா போட்டால்? வேண்டாம், நான் இந்த இடத்துல உங்களுக்கு போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 2 லீவ்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இது வந்து உங்களுக்கு ஃபில்லிங் வச்சு டிசைன் வராப்பில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் 2 லீவ்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த பக்கம் ஒரு லீஃப்,
அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லீஃப். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் 2 பக்கமும் லீவ்ஸ் போட்டுக்கிட்டேன். ஸோ அதை கொஞ்சம் பெருசாக நான் ஆக்கிக்கிறேன், ஒன்று போல். ஓகேவா? ஃபில் தான் பண்ண போகிறோம் இதை. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் உள்ள ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே நான் அகைன் ஒரு லேயர் மாதிரி கொடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு எனக்கு ஸ்மர்ஜ் ஆகிருக்குல்ல, ஸோ அதை நான் எம்டி டிப்பை வச்சு இப்படி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது இதுக்கு மேலே ஒரு போல்டில் 3 பெட்டல்ஸ் மாதிரி நான் கொடுத்து அதை ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல இங்கேருந்து இப்படி ஒரு பெட்டல் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு சென்டரில் இப்படி ஒரு பெட்டல், திரும்ப அதே மாதிரி இங்கேருந்து இப்படி ஒரு பெட்டல். ஓகேவா? கொடுத்துட்டு இதுக்கு மேலேயும் நான் அகைன் ஒரு லைன் கொடுத்துக்க போகிறேன். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் உள்ள நம்ம ஃபில் தான் பண்ணிக்க போகிறோம். பட் நான் அதுக்கு முன்னாடி இதில் மேலே அவுட்டர் லேயரில் நான் போடுற டிசைன் போட்டுடுறேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா இதே மாதிரி இப்படி, அதாவது ஒரு எப்படி சொல்லுவோம் இதை, நம்ம அந்த ஹம்ஸ் மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் மாதிரி வச்சு இந்த டிசைனை சுற்றி ஃபுல்லாக நான் கவர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டு இங்கே ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அகைன் இந்த டிசைனை சுற்றியும் அகைன் நம்ம ஒரு லைன் கொடுக்க தான் போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பேப்பரில் அப்படியே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் கையில் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இல்லை நான் எடுத்தோடனே என்னோடய கையில் ட்ரையல் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சி நீங்களே உங்கள் கையில் ட்ரையல் பார்க்க போகிறீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இங்கேயுமே நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபில்
பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட்டு அந்த டிசைனை ஹைலைட் பண்ணிவிட்டு அடுத்து ஃபில் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும்னு சொன்னோமா. ஸோ அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ஃபில் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு டிசைன் போடவே லேட் ஆகும், வீடியோவும் ரொம்ப லென்த்தாக வரும். இந்த இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ஒரு பாக்ஸ் மாதிரி டிசைன் போட்டுக்க போகிறேன். இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி நான் போட்டுக்கிறேன். அகைன் திரும்ப கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு திரும்ப நான் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்க போகிறேன். இதை நீங்கள் 2 லைனாக போட்டு திக் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். பட் நான் வந்து எனக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் நான் விடாமல் போட்டுட்டதுனால இதை அப்படியே போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் திக் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? இப்படி 2 இது கொடுத்துட்டு 2யுமே திக் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஓகேவா?